நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டாக்டர், இந்த பொண்ணுக்கு இன்னும் தெரியாதா? கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. இதோ பாருமா, உங்க அப்பா இறந்துட்டாரு. உனக்கு அது தெரியலையா? ஹலோ ஹலோ மேடம், விஷயம் ஒன்று கேள்விப்பட்டோம். அங்க வேற யாராவது சொன்னாங்களா? இல்லையே. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்த ராமு சார் செத்துட்டாரு. ஐயோ கடவுளே, நான் போனதுக்கு அப்புறம் என் மகன் போயிருக்க கூடாதா? மத்தவங்க கண்ணுக்கு முன்னால அவன் கெட்டவனா தெரியலாம். எல்லாரும் அவனை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனா எனக்கு அவன் அப்படி இல்லை. தாய் தன்னோட பிள்ளைங்களை வெறுத்து ஒதுக்க முடியுமா? கெட்டவனா இருந்து மனுஷனா மாறுறதெல்லாம் அவங்க அனுபவத்தால தானே. ஒரு தாய்க்கு தான் பிள்ளைங்க எப்பவுமே குழந்தையதான். பத்து மாசம் சுமந்து நான் பெத்தெடுத்த புள்ள அவன். என் மார்பிலையும் தோல்லையும் போட்டு அவனை நான் வளர்த்திருக்கிறேன். இந்த கையால தான் அவனை நான் தூக்கி வளர்த்திருக்கிறேன். கொஞ்ச நாளும் சிரிச்சாலும் கோவப்பட்டாலும் அழுதாலும் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவன் என்கிட்ட தாம்மா சொல்லுவான். அதை எப்படி மறக்கிறது? அவன் பெரியவன் ஆனாலும் கூட என் எதிரில் நின்று பேசவே அவன் பயந்துகிட்டு இருப்பான்.
எனக்கு எதிரா எந்த வார்த்தையும் அவன் சொன்னதில்லை. இந்த ஊரே அவனை அசிங்கப்படுத்தினாலும் அவன் எனக்கு புள்ளதான லக்ஷ்மி. இப்ப அவன் போயிட்டான், நான் இருக்கிறேன். அவன் போய் சேர்ந்ததும் ஒரு வகைக்கு நல்லதுதான். இதுக்கப்புறம் யாரும் அவனை ஆட்டி படைக்க மாட்டாங்கல்ல. கண்டவங்க பேசுறதையும் கேவலமா திட்டுறதையும் இனி அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டையும் போய் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன செய்வேம்மா? இதை எப்படி என்னால தாங்கிக்க முடியுமா? நீ போய் டிஃபன் எடுத்து வை. எங்க ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க. ஏன், ஏதாவது விசேஷமா? ஒரு விசேஷமும் இல்ல. என்ன பாமா, என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம் ஒண்ணும் வேணாம். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள்ல. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். எல்லா புருஷனும் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. நான் மறந்து போயிட்டோமா. சரி, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? செயின், வளையல், கம்மல், சாரி. ஆனா ஏதாவது ஒண்ணு சொல்லு. எதுவும் வேண்டாம்பா. நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு தேதியே ஞாபகம் வருது. இல்ல பாமா, அது என்னங்க? என்னாச்சு பாமா? உங்களுக்கு உங்க அப்பான்னு சொல்லி வீட்டுக்கு இங்க ஒருத்தர் வந்தாருல்ல, அவர் இறந்துட்டாராங்க. அது அம்மா பாட்டிக்கிட்ட சொல்லும்போது சாரதா கேட்டிருக்கா. பிரச்சனை வருமா மகியண்ணா? அட, நமக்கு என்ன பிரச்சனை வரும்? இதை பாருங்க, நாம தான் அவருக்கு பெரிய தப்பு பண்ணிட்டோமா என்ன? மகசத்த வருத்தத்தில் கூட இருக்கலாம். அப்படிலாம் எதுவும் நினைக்காத. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் இருந்ததை கேள்விப்பட்டோம்ல. மகினா, நம்ம இப்போ என்னதான் பண்றது? நாம எதுவும் செய்ய தேவையில்ல. இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு காட்டிக்க வேண்டாம். இங்க பாருங்க, அப்படியே தெரிஞ்சாலும் அவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா என்ன? இல்ல இல்ல, நாம இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம் மகினா. அம்மாவுக்கு தெரியாம இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம். நீங்க 3 பேர் சேர்ந்து போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வாங்கன்னு அம்மா சொன்னாலும் சொல்லுவாங்க. அதை விட நல்லது நீங்க யாரும் இங்க இல்லாம இருக்கிறது தான். நாம கிளம்பலாம். யாரும் ஆபீஸ்க்கு போக வேண்டாம். எல்லாரும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா அம்மா ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்க. வாடா.
வந்து உட்காருங்கம்மா. என் பையனுக்கு இங்க ஒரு பிடி மண்ணு கூட வாங்க முடியாம போயிடுச்சுல லக்ஷ்மி. அம்மா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ இந்த பங்களாவை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னால இங்க ஒரு சின்ன வீடு தான் இருந்தது. அந்த வீடும் அதை சுத்தி இருந்த காலி இடமும் ராமச்சந்திரன் பேர்ல தான் இருந்தது இல்லையா லக்ஷ்மி? அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லையம்மா. இப்பவும் இந்த இடம் அவர் பேர்ல தாமா இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு பிடி மண்ணு அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அந்த இடத்த விற்கணும்னோ அதுல வீடு கட்டி சந்தோஷமா வாழணும்னோ அவன் நினைச்சதே இல்ல. கடைசி காலத்துல அங்க தலை சாய்க்கணும்னு நினைச்சான். மேலங்குளத்தோட ராமச்சந்திரன் குறுப்பு அனாத பணமா கொண்டு போய் அவனை புதைக்கணுமா லக்ஷ்மி? அம்மா அவனோட கடைசி கால வாழ்க்கையில இருக்கும் போதுதான் அவன் திரும்பி வந்து உன்கிட்ட கைய நீட்டினான். ஆனாலும் அவனுக்கு கொடுக்கல. கொடுக்காம போனதுக்கு நீதான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். உன் இடத்துல இருந்து பார்க்கும்போது நீ எடுத்த முடிவு சரியானதுதான். ஆனா பெத்த பிள்ளைங்களும் இந்த வீட்டை விட்டு அவனை அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க. தன்னோட மகளை ஒரு மகன் வயசுல இருக்கிற ஒருத்தன் அவ வாழ்க்கையை சீரழிச்சதை அவனால ஏத்துக்க முடியல லக்ஷ்மி. அவ சின்ன வயசுல இறந்து போன அந்த துக்கத்தையும் வேதனையையும் பாவம் அவ சகிச்சுக்க வேண்டி இருந்தது. அவன் நோய்க்கு சிகிச்சை பண்ணிக்காம வேதனையோட செத்து போயிட்டான். என் பையன் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரனா இருந்தாலும் அவனுக்கு கிடைச்ச இந்த தண்டனை போதாதா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. சண்டை, கோபம், பகை, வைராகியம் இது எதுவுமே இல்லாத இடத்துக்கு அவன் போய் சேர்ந்துட்டான். நடந்த எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு மற்றவங்க எல்லாரும் தயாராகணும் இல்லையா? நான் என்னம்மா பண்ணணும் நீங்க சொல்லுங்க. வெறுப்பு கோவம் எல்லாம் என் மனசுலயும் இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் அதெல்லாம் எதுக்கு? 21 வருஷமா நான் ஒரு விதவையா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கெல்லாம் என் நெத்தில குங்குமம் இருந்தது. இதுக்கப்புறம் அது இருக்காதுல்லம்மா. நான் உண்மையிலேயே விதவை ஆயிட்டேன். அவன் தப்பு பண்ணி இருக்கான் தான். அவன் மனுஷன் தானே. அவன் பாதை தவறி நடந்திருந்தாலும் கூட எனக்கு அவன் எனக்கு புள்ள இல்லைன்னு ஆயிடுவானா? இல்ல உனக்கு புருஷன் இல்லைன்னு ஆயிடுவானா? உன் பிள்ளைங்களுக்கு அப்பா தான் இல்லைன்னு ஆயிடுமா? என் மகனை ஒரு அனாதை பணமா மற்றவங்க தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு கொண்டு போகணுமா லக்ஷ்மி? இனிமேலாவது நீ அவனை மன்னிக்கலால லக்ஷ்மி. என் மனசளவுல நான் அவரை என்னைக்கும் மன்னிச்சிட்டேம்மா. அத என்னால நேர்ல சொல்ல முடியாத சூழ்நிலை. அதான் இப்ப என்னோட சங்கடம்.
ஏன் சொல்றேன்னா, இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. அவனை இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும். அவனுக்கு இங்க செய்ய வேண்டிய அவன் இறுதி கடனை செஞ்சாகணும். எப்பவுமே கதி இல்லாம அவன் இருக்கணுங்கிறது தான் விதி போல இருக்கு. அவனோட ஆத்மாவாவது நிம்மதியா சாந்தி அடையட்டும். அவன் உயிரோட இருக்கும்போது கிடைக்காத அந்த சாந்தி அவன் போனதுக்கு அப்புறமாவது அவனுக்கு கிடைக்கட்டும் லக்ஷ்மி. மூணு பேரும் எங்க அர்ஜென்ட்டா வெளியே போறீங்க? ஊட்டிக்கு. குழந்தைங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஊர்ல இருக்க பசங்களுக்கு நாங்க எப்பயாவது போறது தான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமே. அப்ப நீப்பா? நானும் போலான்னு தான் இருக்கேன். சித்தப்பா அப்பாவுக்கு ஆசையா இருக்குன்னு பையன் நேற்று ஃபோன் பண்ணும்போது சொன்னான். ஊட்டிக்கு போறத இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அர்ஜென்ட்டா போகணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்படி என்ன இங்க வேலை இருக்கு? நீங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? அங்க ஒருத்தர் செத்து போய் கிடக்குறாரு, உங்களோட அப்பா. அப்பாவா இருந்தாருன்னு சொல்லுங்க, இப்ப இல்லையே. அவருக்கு வேற பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. அதனால உங்க புருஷன் கூட உங்களால சொல்ல முடியாது. அவர் உயிரோட இருந்தப்போ யாருக்கு வேணாலும் புருஷனா இருந்திருக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவா கூட இருந்திருக்கலாம். ஆனா அவர் செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம அவமானப்பட்டதெல்லாம் போதாதா என்ன? இந்த விஷயத்துல நாங்க என்ன பண்றது? நீங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். அப்பாவை புதைக்கிறதுக்கான ஏற்பாடை நீங்க தான் பண்ணணும். அத ஆஸ்பத்திரியில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்துப்பாங்கம்மா. நாம அந்த பக்கம் போகாமல இருந்தாலே போதும். நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மகி, அந்த மாதிரிலாம் பேசாத. உங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவருடா அவரு. அந்த உடம்பு அனாதையா கொண்டு போய் சுடுகாட்டுல புதைக்கணும்னு சொல்ல வரீங்களா? இந்த பாசம் திடீர்னு எப்படி வந்தது? கடந்த 21 வருஷமா அந்த மனுஷன் உங்களுக்கு எதிரியாவில் இருந்தாரு. அப்பா ஒரு துஷ்ட அயோக்கியன்னு அப்படித்தானமா எங்க 3 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்க. அப்பா செத்து போயிட்டாருன்னு நினைச்சுக்கோங்கன்னு 21 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு சொன்னது இன்னமும் ஞாபகத்துல இருக்கு. அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன அதே அம்மா தான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். 21 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஆனா இன்னைக்குதான் அவரோட உடலே நமக்கு கிடைச்சிருக்கு. அதை இங்க கொண்டு வந்து எல்லா சடங்கையும் பண்ணி ஆகணும். பசங்கன்ற உரிமையில நீங்க தான்ப்பா பண்ணி ஆகணும். எங்ககிட்ட காட்டாத கடமை உணர்வை எல்லாத்தையுமே எங்ககிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். அந்த ஆளு உயிரோட இருந்தாலும் சரி, செத்து போனாலும் சரி. ஆனா இதே தானே மகி நீயும் சொல்ல வர? சந்தேகம் என்ன? இந்த விஷயத்துல எங்க 3 பேருக்கும் ஒரே முடிவுதான். அந்த மனுஷன் உங்களுக்கு அப்பாவாகிறதுக்கு முன்னாடி எனக்கு புருஷனா இருந்தாரு. நீங்க வேணா உங்க அப்பாவை மறந்துருக்கலாம். ஆனா ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி செய்ய வேண்டிய சடங்கு செய்யணும். அப்படி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போய் என் புருஷனோட உடலை வாங்கிட்டு வரணும். இங்க கொண்டு வந்து நான் அவருக்கு எல்லா சடங்கையும் செஞ்சு ஆக்கணும். அது நடக்காதுமா. நீங்க இங்க ஒரு சவத்தை கொண்டு வந்து அது மூலமா நடக்கிற புண்ணியம் எங்களுக்கு அது வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு அது தேவையில்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த புண்ணியம் நிச்சயம் வேணும்.
வாங்கடா போலாம். மாமா, அந்த கார் சாவி எடு. மகினா, அம்மா என்ன நினைக்கிறாங்க? இந்தாங்க. எங்கம்மா போறீங்க? என் பசங்க போக இஷ்டப்படாத இடத்துக்கு நான் போறேன். அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு. என் புருஷனோட உடலை எடுத்துட்டு வரணும். இங்க கொண்டு வந்து என்னென்ன சடங்கு செய்யணுமோ செய்யணும். அம்மா, நீங்க பைத்தியம் மாதிரி பேசுறீங்க. ஒரு அனாதை பணத்தை நீங்க இங்க கொண்டு வரலாம்னு நினைக்கவே வேண்டாம். எதிரியா இருந்தாலும் இறந்து போன உடலுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் ராஜு. அந்த அறிவு கூட என் பசங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. உயிரோட இருந்தாலும் செத்தாலும் அந்த ஆள் எங்களுக்கு எதிரி தான். எதிரிகளுக்கு எதுவும் பண்ண வேணாம்னு தான் நாங்க நினைக்கிறோம். அவர் உடம்ப மட்டும் இங்க கொண்டு வரலாம் நினைக்காதீங்க. நாங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டோம். உன்னோட அனுமதி இங்க யாரு கேட்டது மகி? என் புருஷனோட உடம்ப நான் இங்கதான் கொண்டு வந்து வைப்பேன். இந்த வீட்ல என்ன நடக்கணும்னு முடிவெடுக்கிறது நான் தான். இது என்னோட வீடு. ஹலோ ஹலோ அக்கா. ஹலோ அச்சுதா, எங்க இருக்க? நான் வக்கீல் ஆஃபீஸில் இருக்கேன்க்கா. வக்கீல பாத்தியா? இல்லை, அவர் கோர்ட்டில் இருக்காரா. மத்தியானம் வருவார்னு குமாஸ்தா சொன்னார். அங்கிருந்து நீ கிளம்புனதும் வீட்டுக்கு வந்துரு. வரேன்க்கா. எதுக்கு என்ன வர சொல்றீங்க? சில முக்கியமான விஷயம் இருக்கு. நான் வரும்போது நீ வீட்டில் இருந்து ஆகணும். சரிங்க அக்கா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.